ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அலப்பற கூட்டம் பிளாக்ஸ். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாய்ஸுக்கு வந்து அலப்பற கூட்டம் வாட்ஸ்அப் குரூப் சேனல் இருக்குது. பசங்களுக்கு வந்து ஊட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே வந்து செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதட்ட வீடியோ போட்டு ஒரு வாரம் 1.5 வாரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரே ஒரு மெசேஜ் தான் போட்டேன். போட்ட உடனே எல்லாம் ஓகே போயிடலாம், வந்துடலாம், முடிச்சிடலாம், நொட்டிடலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு மெசேஜ் போட்டானுங்க. இப்போ வந்து அவனுக்கு எல்லாம் ரெடி ஆகி பாண்டான்னு சொல்லி நம்ம இப்போ வீடியோவில் மருதமலை வீடியோவில் இருப்பார். அவர் இப்போ வந்து அவர் வீட்டில் எல்லாரும் நின்று இருக்கானுங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ ஏன் வந்து இப்போ போகிற வழியில் நின்று எடுக்கிறோம் அப்படின்னா, வண்டி கொஞ்சம் ட்ரை ஆகி போச்சு இந்த வண்டி. அதனால் வந்துட்டு டோ பண்ணி பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே வந்தோம். அதனால் சரி அப்படியே ரோட்லேயே நின்று ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்ற சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நின்று பேசுகிறோம். இப்போ அங்கேருந்து நம்ம போய் பசங்களாம் நின்றுருக்கானுங்க, என்ன நடக்குது, ஊட்டி போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேக்கோடு நின்றுருக்கானுங்க. ஆனால் அவனுக்கு சிறப்பான ஒரு தக் லைஃப் காத்துட்ருக்கு. அது என்னன்றதை போக போக வீடியோவில் வந்து நான் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், டியூனாக இருக்கும். கூப்பிட்டா எல்லாருமே வர இடத்துல சொல்லுவாங்க. மைக் கனெக்ட் ஆயிருக்கான்னு பாரு. யாருமே வர மாட்டாங்க. நாங்க vlog எடுத்துட்டு இப்படி டிஸ்டர்ப் பண்றதுனால உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இப்ப நாங்க எடுத்து பேசிட்டு இருக்கோம்ல, கேமரா பேசிட்டு இருக்கோம்ல. சரிடா, உங்க நல்லதுக்கு தான் கனெக்ட் ஆச்சு. எனக்கு அது கூட தெரியாதா? அப்படி லூசர்னா என்ன? ஓகே, வீடியோ முக்கியமா, உன் வீடு முக்கியமா எங்களுக்கு? மக்களா வீடா மக்களுக்காகவே நான் சொல்லக்கூடாது. சரி, பையனுக்கு வந்து இப்ப வீடுக்கு ப்ராப்ளமா இருக்கு. நம்ம இங்க கிளம்பிடலாம். எங்க போறோம்? ஊட்டி ஹில் ஸ்டேஷன். பயலுக ஊட்டி போறோம். இப்ப கொடூரமா சூடா சுண்டல் தர்ச மெண்டல். வாங்க போலாம். பொண்ணு இல்லையா இப்ப எடுக்கிறது? ஆடியோக்கு எடுத்தா போதும். பொண்ணு இந்த வீடியோ எடுக்கணும்னு சொன்னே. இந்த பொண்ணு ஆடியோல எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா ஓகே, ஆடியோ எடுக்கும். அப்படி சொல்லுங்க, வீடியோ எடுத்துடலாம். ஊட்டி போய் அந்த ரவுண்டானால வச்சு எடுக்கிறோம். சரி, ஓகே. ஊட்டி ரவுண்டான போவோம் காய். ஏறா அப்படியே கிட்டி சாப்பிட போட்டுரு. கேப் வேணும் பானே அவன். அதுதான். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். அடுத்த ஸ்டாப் எங்கப்பா? அடுத்த ஸ்டாப் டீ மட்டும் குடிக்கலாம்டா. இந்த இருக்க ஊட்டிக்கு 10 ஸ்டாப் போடுவீங்க. போங்கடா நீங்க. ஊட்டில போய் டீ குடிச்சுக்கலாம். ஊட்டில போய் குடிச்சுக்கலாம். அது வந்து அங்க போய் குடிக்கிறது ஃப்ரெஷ்ஷா குடிக்கணும். இங்க ஒரு பழைய கடைசியா கோயம்புத்தூர்ல ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம். சரி, ஓகே, வாங்கப்பா. கோயம்புத்தூர்ல ஒரு டீயை போட்டு அதுதான் அப்படியே நம்ம ஊட்டி மலை ஏறிடலாம். உன்னை சொன்னது போட்டா சம்பவம் தான். என்கிட்ட சொன்னது நான் சொல்லல. இப்போ நான் சொல்ல மாட்டேன். காட்பாதர் ஜூஸ் குடிச்சதுன்னு சொன்னதை நான் சொல்ல மாட்டேன். வாங்கி வச்சிருந்தாங்க போட்டோ எடுத்து சைடிஷ் மட்டும் சாப்பிட்டு சல்லிடையாடா. நானு கரெக்டா பேசு, பலராம் பேசு. குடிக்காததால பேசணும் அவசியம். குடிச்சிருந்தா கண்டிப்பா தள்ளு. சேர்த்து பூண்டா குடிக்காரன்ட்ட பேசி பேசிட்டான். பேசாரா போடா. டேய், நான் குடிக்கவே இல்லடா. மிஷின் வேணா எடுத்து சேனல் ஓனர் நாளை அப்படியேதான் இங்க போட்டிருக்காரு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். தெரியுதுங்களா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க ப்ரூஃப் அதை விடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தர் புதுசா இன்வால்வ் ஆயிருக்காரு. சொல்லுவாரு. மை செல்ஃப் கார்த்திகேயன் ஃப்ரம் காக்னிசன்ட். அவ்வளவுதான். தப்பா சொல்லிட்டா. சந்தானம் படத்துல ஒருத்தன் கதவை தட்டி பார்ல உட்காந்து சொல்லுவாங்கடா. ஒருத்தன் வந்து பார கரெக்டா சொல்றேன். என்ன சொல்லுவான்னு அதுக்கப்புறம் இப்ப வந்து ஒரு நல்ல கம்பெனில வந்து நல்ல வேலை. அங்க ஒருத்தர் இருக்கா. ஆமா, சாகுல் ராகுல் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். அவங்கிட்ட இருந்து ஒட்டதான் இந்த வேலையா. இது திவாகரா சொல்லிடுது. இல்ல, இப்படி பண்ணா சாகுல், இப்படி பண்ணா திவாகர் தானே. சிரிப்பு பாலாவோடது, இப்படி சீவுறது சிவாவோடது. அப்பா கிட்ட எதுவுமே வரல. இவ்வளவு வருஷம் 3 வருஷம் உங்க கூட தானே இருக்கு. அப்ப நீங்க தானே எனக்கு. அப்ப உன்னோடது என்னது? என்னோடதுதான் நீங்கலாம். டீ சொல்லலாம். அவன் தான் நீ ஃபுல் கான்டென்ட் என்ன வேணா கேட்டு வாங்கிக்கோ. யாரு? எல்லாம் கையில எல்லாருமே பாய்ஸ் டுடே நைட் we are going to ஊட்டி. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார்பி 10 o'clock. சாப்பிட உடம்பு நல்லதுக்கு தானே சொல்றோம். நல்லது கிடையாது எனக்கு. காபி அதுவும் சுகர் கட்டு. அதாவது 2 காபி
ஒரு வித்தவுட் சுகர் லெமன் டீ, ஒரு லைட் டீ, சுகர் ஜாஸ்தியா, காஃபி எனக்கு ஒரு பிளாக் டீ. காஃபி சுகர் சுகர் ஜாஸ்தியா, ஒரு பூஸ்ட் காஃபி பிளஸ் பூஸ்ட் ரெண்டா? ரெண்டு ஒன்லி டீ. கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்கி தரும். அதாவது ஊட்டிக்கு போனா டீ குடிக்கணும், மதுரைக்கு போனா ஜிகர்தண்டா குடிக்கணும் கூலிங்கா. அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல. ஆமா, கோயம்புத்தூர் நம்ம கிளைமேட் தகுந்த மாதிரி இப்ப ஜில்லுன்னு தான் இருக்கு, டீ குடிக்கலாம். 6 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்னு சிம்பு சொல்லியிருக்காரு. 6 மணிக்கு மேல சாப்பிட சிம்பு சொன்னாரா? ஆமா, சொல்லலையாடா? சொல்லியிருக்காரு. ஏமாத்திராடா, எதுவும் வாங்கி தர மாட்டாடா. உங்களுக்கு மேல ஊட்டி போய் எல்லாமே நான் வாங்கி தரேன்னு சொல்லியாச்சு. சரியா? அவ்வளவுதான். பிஸ்கெட்ஸ் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்கெட் எடுப்போம். பிரேமா அது பேசாம இப்படி சாப்பிடுவோம். சுகர் கட்டே கிடையாது. அப்படியே இறங்க கொஞ்சம் உள்ள இருந்து பால்ல லெமன் போட்டுட்டா சரியாயிரும்டா. பெரிய வளர்க்க போற வேண்டியதானே. சோக்கில என்னாச்சுங்க? என்ன பண்ண ஒருத்தருக்கு தெரியல. பால்ல லெமன் ஊத்துனா திரியாயிருன்னு சொன்னான். திரியாயிருச்சுன்னா டக்குன்னு விளக்க போட்டு சாமி கும்பிட வேண்டியதானே? தெரியல. 3, 2, 1. விளக்கேத்தி எந்த சாமி கும்பிடுவோம்? எனக்கும் இருக்கிறதே பெரிய பிரேம் ஒண்ணு. அடுத்த மாசம் கிளாஸ் போன கல்யாணத்துக்கு அப்படி எனக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணலையா? கிஃப்ட் பண்ணணும். அப்படின்னா சென்டர்ல வந்து ஒரு பையன், அந்த பையன் யாரும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. பெருசா பால்ல பெருசா இருக்கணும். சென்டர்ல நம்ம அந்த சின்ன வயசுல எல்லாம் அந்த சொர சொரன்னு ஒரு போட்டோ இருக்கும்ல, யாட்டி பார்த்தோம்னா இமேஜ் மாறும்ல, அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பெருசா வேணும். இப்படியே ஒரு பையன் சென்டர்ல. இப்படி பார்த்தோம்னா எக்ஸ், இப்படி பார்த்தோம்னா அவன் லவ்வர். அப்படி வேணும் கிடைக்கும். ஒருத்த மேரேஜ் கிஃப்ட் பண்ணணும். அப்படி நான் இப்படி உட்கார்ந்து இருக்குமா சிவா அப்படி கை கட்டி இருக்கு மாதிரி எவ்வளவு ஆகும்? செருப்புக்கு எவ்வளவு ஆகும்? என்ன ஒரு 25 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு 25 அடி வாங்கி நான் ஃப்ரீயா போட்டு தரேன். மைக் ஆடா, மைக்குள்ளே ஊத்துங்கடா எல்லாம். மைக்க மென்னு தின்றா முக்கிய. அப்படியே அப்படிதான் மாப்பி இருக்கு. ட்ரை பண்ணி போவோம். மஞ்சு மட்டும் தான் இருக்கு. அடுத்துக்கு அப்புறம் அதாவது நீங்க வந்து நினைக்கலாம், இன்னும் அவங்ககிட்ட சும்மா போட்டோவே கேட்டுருக்கீங்க பிரேம அப்படின்னு. இது வந்து ஒரு போட்டோகிராஃபி. இப்ப நம்பரை கீழே டேக் பண்றோம். உங்களுக்கு வீட்டுக்கு ஏதாவது பேமெண்ட் வேணும், கான்டாக்ட் கிரியேட்டிவ் இன்ஸ்டால் இருக்கும், பாத்துக்கோங்க. எது வேணாலும் இவர் அணுகுங்க. டைரக்டா டிஎம் பண்ணுங்க, பிரச்சனையே இல்ல. போட்டோ ஃப்ரீ ஹோம் டெலிவரி கொடுத்துடலாம். ஆனா என்ன கொஞ்சம் லேட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் டைம் கூட லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்குல்ல, எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் யாருக்கு பண்ணுவேன்? பண்றவங்களுக்கு சொல்லிருக்கேன், குடிகார பேச்சு கேட்காது பாத்தியா? நல்ல பெருசா சொல்லு. எல்லாரும் கண்ணை மூடிட்டு தான் இருக்காங்க. கண்ணை வேணா திறக்கலாம். இவன் வாயெல்லாம் இப்படி அதை விட அதுல 2 பேர்த்து தூக்கணும். கிளாஸ்க்கே ஆகாத 2 பேர். ஏன் அவங்க ஆத்திரம் பண்ணுறாங்க? டிஸ்கி நமக்கும் நல்லா தானே வச்சுக்க வேண்டியதான். கண்டுபிடாத என்ன டிஸ்கி யாரும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. போட்டு ஏத்துக்கலாம். கோயில் என்ன கோயில் இருக்கு பாரு. கோயில் என்ன கோயில்? போனா தெரியாத மலை அவர் வந்து காலை எடுக்கிறாங்க. விளையாட்டுல விளையாண்டு வந்தவன் தான் நானா. அவனை சொல்றான்டா, நீ ஏன்டா உன்னை நானும் தர்ஷன் தான் விளையாண்டமே. தப்பாக்குதுண்ணா. ஜல்லிக்கட்டே நம்ம கலந்து சொல்றேன். நம்ம 2 பேரும் ஒரே காலையை பிடிச்சோம்ல. ஒரே காலம் பிடிச்சோம். யாரு காலை பிடிச்சோம்? கப்பு கொடுங்க சார், கப்பு கொடுத்துருங்க சார். போய் கடைக்காரன் காலை தான் பிடிக்கும். போய் நம்ம கீழே கடந்த பிஸ்கெட் எடுத்து போட்டான்டா. தானே கொடுத்தா அந்த கீழே வந்தது கூட கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. 1 மில்லியன் நாங்களே எடுத்துறோம். நாங்களும் அது